Hello everyone, welcome back to Deep Learning with TensorFlow and Keras. So இது வந்து பார்ட் 2. பார்ட் 1ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டீப் லேர்னிங்னா என்ன, டீப் லேர்னிங்கோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன, டீப் லேர்னிங் எப்படிலாம் எவால்வ் ஆச்சு, ஸோ டீப் லேர்னிங்க்கும் மிஷின் லேர்னிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டென்சர்ஃப்ளோனா என்ன, கேராஸ்னா என்ன, டென்சர்ஃப்ளோவையும் கேராஸையும் வச்சு நான் எப்படி ஒரு நியூரல் நெட்வொர்க்கை ட்ரைன் பண்றது, ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூரல் நெட்வொர்க்கை ட்ரைன் பண்றதுக்கு நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியை வேணும். நான் எந்த ஐடியை யூஸ் பண்ண போறேன்னா வந்து நான் கொலாபரேட்டரியை யூஸ் பண்ண போறேன். ஸோ கூகுள் கொலாபரேட்டரி வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் கூகுள் கொலாபரேட்டரி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள். நீங்க கூகுள்ல போய் கூகுள் கொலாபரேட்டரி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். கொலாபரேட்டரி எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி கூகுள்ல இருந்தே வந்து உங்களுக்கு டீடைல்டான ஒரு டாக்குமெண்ட் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க அதை படிச்சுட்டு நீங்க கொலாபரேட்டரி எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம வந்து ஒரு நோட் புக் கொலாபரேட்டிவ்ல ஒரு நோட் புக் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதுல நான் ஆல்ரெடி கோட் டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் இந்த கோடெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல இருக்கிற ரன் டைம்ல போயிட்டு இந்த இடத்துல இருக்கிற கனெக்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து ஒரு ரன் டைம்க்கு வந்து கனெக்ட் ஆகும். அதாவது இந்த கொலாபரேட்டரி வந்து எனக்கு ஒரு கிளவுட் இன்ஸ்டன்ஸ் வந்து ஃபெச் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம இங்க பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு கிளவுட் இன்ஸ்டன்ஸ் வந்து அலோகேட் ஆயிருச்சு. ஸோ யா, இப்போ வந்து நம்ம இந்த கோடெல்லாம் ரன் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ டென்சர்ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா டென்சர்ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஒரு பேக் எண்ட் கம்ப்யூட்டிங் இன்ஜின். ஸோ டென்சர்ஃப்ளோ எதுக்காக யூஸ் பண்றோம்னா இது வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ்க்கான எக்ஸ்டென்சிவ் சப்போர்ட்டை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம டென்சர் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம டென்சர்ஃப்ளோ யூஸ் பண்றோம். ஸோ டென்சர்ஃப்ளோவை யூஸ் பண்றதுக்கு இம்போர்ட் டென்சர்ஃப்ளோ டிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணா போதும். ஸோ ஆஸ் டிஎஃப்ங்கிறது கட்டாயமா டைப் பண்ணணுமான்னு கேட்டா தேவையில்லை. உங்களுக்கு ஏதாச்சும் பேர் வச்சு டென்சர்ஃப்ளோ கூப்பிடணும் அப்படின்னா நீங்க அந்த பேரை ஆஸ்க்கு அப்புறம் டைப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இம்போர்ட் டென்சர்ஃப்ளோன்னு கொடுத்தாலே போதும், டென்சர்ஃப்ளோ வந்து இம்போர்ட் ஆயிரும். ஸோ இப்போ டென்சர்ஃப்ளோவை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ டென்சர்ஃப்ளோ வந்து இம்போர்ட் ஆச்சு. இப்போ நான் டென்சர்ஃப்ளோவோட வெர்ஷன் எந்த வெர்ஷன் யூஸ் பண்றேன்னு செக் பண்றதுக்கு டிஎஃப் டாட் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் வெர்ஷன் அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா எந்த வெர்ஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ நான் யூஸ் பண்ற வெர்ஷன் வந்து 2.8.2. ஸோ 2.8.2 எதை டினோட் பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 2ங்கிறது வந்து மேஜர் வெர்ஷனை டினோட் பண்ணுது, 8ங்கிறது வந்து மைனர் வெர்ஷனை டினோட் பண்ணுது, லாஸ்டா இருக்கிற 2 வந்து பேட்ச் வெர்ஷனை டினோட் பண்ணுது. ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்போ டென்சர் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம டென்சர்ஃப்ளோ டென்சருக்கு சப்போர்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டோம். டென்சர் அப்படின்னா வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே. ஸோ டென்சர் அப்படிங்கிறதுக்கும் நம்பை அரே அப்படிங்கிறதுக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. நீங்க ஆல்ரெடி நம்பை அரேயோட ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அதாவது நம்பை என்டி அரே அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புதுசா தெரியாது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஸோ டென்சரும் நம்பை அரேவும் டேட்டா டைப்பும் இருக்கும், ஷேப்பும் இருக்கும். அதாவது வந்து டென்சர்லயும் நம்பை அரேலையும் நம்ம வந்து இப்போ வந்து நான் ஒரு டென்சர் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதுல இருக்கிற டென்சர்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே வந்து ஒரே டேட்டா டைப்பா தான் இருக்க முடியும். இப்போ வந்து ஒரு டென்சர்ல வந்து நான் ஒரு டென்சர் ஆஃப் லென்த் கிரியேட் பண்றேன்னா அதுல ஃபுல்லா நான் வந்து எதர் நம்பர் ஸ்டோர் பண்ணலாம், இல்ல ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணலாம், இல்ல வேற ஏதாச்சும் டேட்டா டைப் இருந்தா அதை ஸ்டோர் பண்ணலாம். ஒரு நம்பர் ஒரு ஸ்ட்ரிங் அந்த மாதிரி ஹெட்ரோஜீனியஸா என்னால ஸ்டோர் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அதுதான் வந்து டேட்டா டைப் அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. அதே மாதிரி ஷேப்புங்கிறது வந்து அதோட லென்த் அதோட டைமென்ஷனை வந்து டினோட் பண்றது தான் வந்து ஷேப் அப்படிங்கிறது. ஸோ டிஎஃப் டாட் டென்சருக்கும் நம்பை அரேக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை அப்படின்னா கிடையாது. டிஎஃப் டாட் டென்சர் அப்படிங்கிறது வந்து ஆக்சிலரேட்டர் மெமரியில வந்து இருக்கலாம். அதாவது நம்பை அரேவை பொறுத்த வரைக்கும் நம்பை அரே வந்து நம்ம சிஸ்டம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பை அரேவை கிரியேட் பண்ணோம்னா அது நம்ம சிஸ்டம் ரேம்ல தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வேணும் அப்படின்னா நம்பை அரே வந்து டிஸ்க்லயோ இல்லைன்னா ஒரு சிபியூ மெமரியிலயோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா டிஎஃப் டாட் டென்சர் வந்து அப்படி பண்ண முடியாது. டிஎஃப் டாட் டென்சரை வந்து டிஎஃப் டாட் டென்சர் வந்து நம்ம லைக் இனிஷியலைஸ் பண்ணும்போது அதுவும் வந்து நமக்கு ரேம்ல தான் இனிஷியலைஸ் ஆகும். நமக்கு தேவைன்னா டிஎஃப் டாட் டென்சரை வந்து ஒரு டிஸ்க்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மட்டும் தான் பாசிபிளானா கிடையாது. இங்கே தான் வந்து இது ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ்.
tf.tensor வந்து நான் ஒரு GPU-லயோ ஒரு TPU-லயோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு பேர் தான் வந்து ஆக்சிலரேட்டர் மெமரி. ஸோ GPU-ங்கிறது வந்து எல்லாருக்கும் ஃபெமிலியரா இருக்கும். TPU அப்படின்னா என்னன்னா டென்சர் ப்ராசஸிங் யூனிட். டென்சர் ப்ராசஸிங் யூனிட் வந்து இந்த மாதிரி டென்சர்ஸ்ல இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா கிரியேட் பண்ண ஒரு ஆர்கிடெக்சர் தான் வந்து டென்சர் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிறது. ஸோ TPU-வை பத்தி நம்ம டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். ஸோ அவ்வளவுதான் வந்து டென்சருக்கும் நம்பை அரேக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ இதை பத்தின வந்து ஒரு ரொம்பவே இப்ப டென்சர்ங்கிறத வந்து எப்படி நம்ம உண்மையாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து கீழே பார்ப்போம். அது பார்க்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன் மோர் விஷயம் என்னன்னா, இப்போ வந்து என்கிட்ட ஒரு பைத்தானோட பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்கு. அதாவது ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல வந்து நான் டென்சர்ஃப்ளோ லைப்ரரியில இருக்கிற மேத் இல்லைன்னா லீனியர் அல்ஜிப்ரா இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு சப் லைப்ரரியை வச்சு நான் ஏதாவது ஒரு ஆபரேஷன், அதாவது ஒரு மேக்ஸ் ஆபரேஷனோ லீனியர் அல்ஜிப்ரா ஆபரேஷனோ அந்த லிஸ்ட்ல பண்றேன். இல்ல ஒரு வேற ஏதாச்சும் ஒரு பிரிமிட்டிவ் டேட்டா டைப் இருக்கு, அந்த டேட்டா டைப்ல பண்றேன்னா அந்த டேட்டா டைப் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டென்சரா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுவும் வந்து நமக்கான ஒரு பிளஸ் பாயிண்ட். ஸோ நமக்கு வந்து இது வந்து எரர் ரைஸ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா வந்து அது டென்சராவே கன்வெர்ட் ஆயிருது. ஸோ இப்போ டென்சர் டிஃபைன் பண்றதுக்கு tf.constant அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். இங்க வந்து நான் ஒரு டென்சரை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஏ அப்படிங்கிறது நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இந்த டென்சர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து tf.tensor ஆப்ஜெக்ட். இதோட ஷேப் வந்து 3, டேட்டா டைப் என்னன்னு வருது. அப்புறம் இங்க பார்த்தோம்னா numpy அப்படிங்கிற வந்து ஆட்ரிபியூட் வந்து நமக்கு இங்க தெரியுது. ஸோ numpy அப்படிங்கிற ஆட்ரிபியூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்க பார்த்தோம்னா அரே அப்படின்னு போட்டிருக்கு. இது டேட்டா டைப்னு போட்டு இங்க வந்து ஒரு numpy அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட் வந்து வேற ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு. சோ இந்த numpy அப்படிங்கிற டென்சரோட ஆட்ரிபியூட் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு numpy அரேவை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்ப வந்து நமக்கு இதுல என்ன தெரியுதுன்னா டென்சர்ஃப்ளோ வந்து இன்டர்னலா numpy டென்சர்ஃப்ளோ டென்சர்ஸ் வந்து இன்டர்னலா numpy அரேவை வச்சு தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது. சோ இதுவும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு நைஸ் லிட்டில் டீடைல். சோ இப்போ வந்து எனக்கு வேற வேற ஷேப்ல வேணும், டென்சரோட ஷேப்பை நான் மாத்தணும், எனக்கு டென்சரோட டேட்டா டைப்பை மாத்தணும் அப்படின்னா டேட்டா டைப்ல நமக்கு எந்த டேட்டா டைப் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஷேப்ல எந்த ஷேப் வேணுமோ அதை கொடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேப்ல வந்து நமக்கு ஒரு டென்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும். இப்போ வந்து நான் 1 2 3 4 வச்சு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் பில்ட் பண்ணிருக்கேன். நீங்க இங்க ஷேப்பை பார்க்கலாம். எனக்கு இந்த ஷேப்பை மட்டும் தனியா பில்ட் பண்ணணும் அப்படின்னா அதாவது டிஸ்பிளே பண்ணணும்னா b டாட் ஷேப் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இது கொடுத்துரும். இது ரிட்டர்ன்ஸ் அ டென்சர் ஷேப். ஸோ இங்க பார்த்தோம்னா இட் இஸ் அ 2x2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவா தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் டென்சர்ஃப்ளோக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கேராஸ். ஸோ கேராஸ்னா என்னன்னா, கேராஸ்ங்கிறது வந்து ஒரு ஹை லெவல் ஏபிஐ. இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸை கிரியேட் பண்றதுக்காக கேராஸ் ஏபிஐ வந்து யூஸ் பண்றாங்க. இந்த கேராஸை நான் எப்படி யூஸ் பண்ணணும், தனியா இன்ஸ்டால் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ கேராஸ் வந்து ஆல்ரெடி டென்சர்ஃப்ளோ 2.0 டென்சர்ஃப்ளோ மேஜர் வெர்ஷன் 2க்கு மேலேயே வந்து டென்சர்ஃப்ளோவோட கேராஸை இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ கேராஸை இன்டெகிரேட் பண்ணது தான் வந்து டென்சர்ஃப்ளோவோட சக்சஸ்க்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ கேராஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நியூரல் நெட்வொர்க்ஸை வந்து கிரியேட் பண்ற டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸியாக்கிடும். ஸோ இது எப்படி ஈஸியாக்குது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி தான். ஸோ கேராஸ்ல வந்து எல்லாத்தையுமே வந்து ஆப்ஜெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பேசிக்கலி நம்ம அந்த ஆப்ஜெக்ட்ஸை வந்து கால் பண்ணாலே போதும், நம்ம ஈஸியா நியூரல் நெட்வொர்க்ஸை வந்து பில்ட் பண்ணிடலாம். ஸோ கேராஸை யூஸ் பண்றதுக்கு நம்ம இந்த லைனை ரன் பண்ணா போதும், ஃப்ரம் டென்சர்ஃப்ளோ இம்போர்ட் கேராஸ். ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம நியூரல் நெட்வொர்க்கை ட்ரைன் பண்றதுக்கான எல்லாத்தையுமே இப்ப நம்ம 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 நியூரல் நெட்வொர்க் ட்ரைன் பண்றதுக்கு தேவையான எல்லாமே இப்ப நம்ம இம்போர்ட் பண்ணி ரெடியா வச்சுட்டோம். ஸோ இப்ப நம்ம நியூரல் நெட்வொர்க் வந்து ட்ரைன் பண்ணலாம். ஸோ ட்ரைனிங் அவர் ஃபர்ஸ்ட் நியூரல் நெட்வொர்க். இப்ப நியூரல் நெட்வொர்க்கை ட்ரைன் பண்ண போறோம். எதுக்கு ட்ரைன் பண்ண போறோம், அதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நியூரல் நெட்வொர்க்கை ட்ரைன் பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சு, ட்ரைன் பண்ண போறோம்னு சொல்லிட்டோம். எதுக்கு ட்ரைன் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, f of x is equal to 2x plus 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு தெரியும், நான் எந்த எக்ஸ் கொடுத்தாலும் 2x plus 1 வச்சு நான் y ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவேன். f of x ஓட அதாவது y is equal to f of x is equal to 2x plus 1. For any x I can find what is the value of f of x or y. ஸோ அதுதான் வந்து என்னோட மோட்டிவ். ஸோ இது இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கம்ப்யூட்டருக்கு சொல்லாமலே அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற ரிலேஷனை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு தான் நான் பார்க்க போறேன். ஸோ கம்ப்யூட்டர் வந்து அதுவாகவே இந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஸை வந்து கத்துக்க வைக்க முடியுமா அப்படின்னு தான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதை வந்து நம்ம நியூரல் நெட்வொர்க் வச்சு நம்ம கத்துக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸோ எக்ஸ் வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ
இங்க x அப்படிங்கிறது வந்து யூசுவலி இன்புட்டை டினோட் பண்ணும், yங்கிறது வந்து அவுட்புட்டை டினோட் பண்ணும். இந்த x இன்புட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்க எப்படி இந்த டீப் லேர்னிங் மாடல் வந்து படிக்க போகுது அப்படின்னா ஃபீச்சர்ஸை பார்த்து தான் படிக்க போகுது. ஸோ ஃபீச்சர்ஸ் எப்படி பார்க்கும் அப்படின்னா நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம எக்ஸாம்பிள் கொடுப்போம். அந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு தான் வந்து இந்த டீப் லேர்னிங் மாடல் வந்து படிக்க போகுது. ஸோ இந்த எக்ஸ் ஒய்யை தான் வந்து நம்ம ட்ரைனிங் டேட்டான்னு சொல்றோம். இந்த ட்ரைனிங் டேட்டா வச்சு தான் வந்து நியூரல் நெட்வொர்க் வந்து ட்ரைன் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை வச்சு படிக்கிற பர்டிகுலர் டைப் ஆஃப் மிஷின் லேர்னிங் ஆர் டீப் லேர்னிங்க்கு பேர் வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம கரண்டா என்ன பண்றோம் அப்படின்னா டீப் சூப்பர்வைஸ் லேர்னிங் தான் பண்ண போறோம். ஸோ இது பண்றதுக்கு முன்னாடி லெட் அஸ் இம்போர்ட் நம்பை, ஏன்னா நம்பை அரே வச்சு தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து டினோட் பண்ண போறோம். ஸோ இம்போர்ட் நம்பை as np. ஸோ நம்பை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து டினோட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது 1 2 3 4 1லேருந்து 10 வரைக்கும் எக்ஸ் இருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நான் இங்கே ஹார்ட் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 நாட் 2 2 நாட் 5. ஸோ சிமிலர்லி ஐ ஹவ் என்கோடட் டில் ஃபார் 10 it will be 21. ஸோ நான் இங்கே வந்து ஹார்ட் கோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எக்ஸ் டாட் ஷேப் பார்த்தோம்னா வந்து நமக்கு 10 காத்துது, y டாட் ஷேப் வந்து 10 காத்துது. ஸோ இங்கே இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் எது தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம ஆல்வேஸ் ட்ரைன் பண்றப்ப வந்து எக்ஸோடைய ஷேப்பும் ஒய்யோடைய ஷேப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். இப்போ ஷேப் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரைன் பண்றப்ப வந்து எரர் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி இப்போ வந்து நம்ம நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நியூரல் நெட்வொர்க் கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமா, நிறைய கோட் எழுதணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நியூரல் நெட்வொர்க் வந்து ரொம்ப சிம்பிளா கிரியேட் பண்ணிடலாம். நியூரல் நெட்வொர்க்கை கிரியேட் பண்றதுக்கு நம்ம கேராஸோட லேயர்ஸ் அப்படிங்கிற ஏபிஐயும் சீக்வென்ஷியல் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ கேராஸ் லேயர்ஸ் அண்ட் சீக்வென்ஷியல் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஜெக்ட், ரெண்டு லேயர் சீக்வென்ஷியல் ஒரே ஆப்ஜெக்ட் இல்ல, லேயர்ஸ் தனி ஆப்ஜெக்ட், சீக்வென்ஷியல் வந்து தனி ஆப்ஜெக்ட். ஸோ லேயர்ஸ் ஏபிஐ வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா ஒரு நியூரல் நெட்வொர்க் வந்து லேயர் லேயரா டிஃபைன் பண்றதுக்கு. ஸோ நியூரல் நெட்வொர்க் லேயர்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து லேயர்ஸ் ஏபிஐ வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்கை லேயர் லேயரா டிஃபைன் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. அதே மாதிரி சீக்வென்ஷியல் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மாடலை வந்து சீக்வென்ஷியல் மாடலை லைக் சீக்வென்ஷியல் மாடலை டிஃபைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ சீக்வென்ஷியல் மாடல் அப்படின்னா என்னன்னா சீக்வென்ஷியல் மாடல்ல வந்து பிரான்ச் இருக்காது. ஸோ இன்புட்ல இருந்து அவுட்புட் வரைக்கும் ஒரே பாத்து தான் ஃபாலோ பண்ணும். அது பிரான்ச் அவுட் ஆகி மல்டிபிள் பாத்துக்கு போகாது. ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம டீட்டெயிலா வந்து இன்னொரு வீடியோல வந்து இன்னொரு தியரட்டிக்கல் வீடியோல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சீக்வென்ஷியல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அதுக்கு உள்ள வந்து ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறோம். இந்த லிஸ்ட் தான் வந்து லிஸ்ட் ஆஃப் லேயர்ஸ். ஸோ இந்த லேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல இருந்து லாஸ்ட் லேயர் வரைக்கும் சீக்வென்ஷியலா எக்ஸிக்யூட் ஆகும். அதனால தான் வந்து இதை சீக்வென்ஷியல் சொல்றோம். இங்க நான் வந்து ஒரே ஒரு லேயர் தான் வந்து வச்சிருக்கேன். எனக்கு இதுக்கு மேல லேயர்ஸ் வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல போயிட்டு ஒரு கமா ஆட் பண்ணிட்டு இங்க கேராஸ் டாட் லேயர்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு எனக்கு எந்த டைப் ஆஃப் லேயர் வேணுமோ அந்த டைப் ஆஃப் லேயரை வந்து நான் இங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இப்ப நான் இங்க இன்னொரு லேயர் ஆட் பண்ணேன்னா எனக்கு இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற லேயரோட அவுட்புட் வந்து செகண்ட் இருக்கிற லேயருக்கு வந்து இன்புட்டா போகும். ஸோ இந்த மாதிரி சீக்வென்ஷியலா நம்ம இன்புட் அவுட்புட்டை பாஸ் பண்றதுனால தான் வந்து இதை நம்ம சீக்வென்ஷியல் மாடல்னு சொல்றோம். ஸோ பிரான்ச்சிங் மாடலை பத்திலாம் வந்து நம்ம பின்னாடி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரே ஒரு லேயர் டென்ஸ் லேயர் வந்து இது பண்றேன். ஸோ டென்ஸ் லேயர்னா என்ன அப்படின்னா டென்ஸ் லேயர் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் நியூரான்ஸ் வந்து நமக்கு ஸ்பெசிஃபை பண்றதுக்கான லேயர். ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு டென்ஸ் லேயர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அதுல ஒரே ஒரு நியூரான் மட்டும் வச்சிருக்கேன். ஸோ யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு நியூரானை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இன்புட் ஷேப் வந்து எனக்கு சிங்கிள் டைமென்ஷனல் அரே. ஸோ இப்போ பார்த்தோம்னா எக்ஸும் ஒய்யும் வந்து சிங்கிள் டைமென்ஷனல் அரே. அதனால நான் இன்புட் ஷேப் வந்து 1 கமா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதுதான் வந்து இதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இந்த மாடலை வந்து இனிஷியேட் பண்ணிடலாம். இப்போ வந்து மாடல் ஈக்குவல் டு நம்ம இந்த மாதிரி இனிஷியலைஸ் பண்ணோம், நம்ம மாடல் இனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ இனிஷியலைஸ் பண்ண உடனே ட்ரைன் பண்ணிடலாமா? கிடையாது. இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மாடலை கம்பைல் பண்ணணும். ஸோ எதுக்காக கம்பைல் பண்றோம் அப்படின்னா நம்ம சில பாராமீட்டர்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணணும் நம்ம மாடலை பத்தி. ஸோ ஒரு மாடல் நம்ம கம்பைல் பண்றப்ப நம்ம எந்தெந்த பாராமீட்டர் கொடுக்கணும்னா லாஸ், ஆப்டிமைசர், அப்புறம் எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ். ஸோ லாஸ்னா என்னன்னா நான் ஒரு வேல்யூ நியூரல் நெட்வொர்க் வந்து ஒரு வேல்யூவை ப்ரெடிக்ட் பண்ண போகுது. ஸோ அந்த ப்ரெடிக்ட் பண்ற வேல்யூ வந்து ரியல் வேல்யூக்கு எவ்வளவு க்ளோஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்கு பேர் தான் வந்து லாஸ்.
ஆப்டிமைசர் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா இந்த லாஸை வந்து மினிமைஸ் பண்றதுக்காக. ஸோ லாஸ் அதிகமா இருந்தா இந்த நியூரல் நெட்வொர்க் ப்ரெடிக்ட் பண்றது வந்து அவ்வளோ கரெக்டா இருக்காது. ஸோ அந்த லாஸை மினிமைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றது வந்து ஆப்டிமைசர். எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம மாடலோட பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ இங்க இங்க வந்து நம்ம எந்த லாஸ் யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தா, ஸோ லாஸ்ங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம மீன் ஸ்கொயர்ட் எரர் தான் வந்து நம்மளோட லாஸ் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட் தான் வந்து ஆப்டிமைசர். ஸோ ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட்டை பத்தி லாஸ்ட் வீடியோலயே பேசியிருப்போம். இதை பத்தி ஃபர்தர் டீடைல் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ யா நம்ம லாஸையும் ஆப்டிமைசரையும் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மாடலை வந்து கம்பைல் பண்ணிக்கலாம். ஸோ கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோதான். இப்போ நம்ம டைரக்டா ட்ரைனிங்க்கு போயிடலாம். ஸோ இப்போ இந்த மாடலை வந்து ட்ரைன் பண்றது எப்படி அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். மாடல் டாட் ஃபிட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணா போதும். இந்த மாடல் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம இதுக்காக எந்த எக்ஸ்ட்ரா கோடும் எழுத போறது இல்லை. நாம் இந்த மாடல் வந்து எத்தனை தடவை திருப்பி அந்த டேட்டாவை படிச்சு வெயிட்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து epochs அப்படிங்கிற பேராமீட்டர்ல சொல்றோம். இப்போ மாடல் டாட் ஃபிட் எக்ஸ் அண்ட் ஒய், நான் எக்ஸ் வந்து இன்புட், ஒய்ங்கிறது அவுட்புட். ஸோ அதை பாஸ் பண்றேன். எத்தனை epochs அப்படிங்கிறது வந்து 500. ஸோ அதை 500 பாஸ் பண்றேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் இந்த செல்லை ரன் பண்ணேன்னா ஸோ எனக்கு 500 epochs வந்து இந்த மாடல் வந்து ட்ரைன் ஆகும். ஸோ யா ஸோ அது ட்ரைன் ஆகுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். So within a couple of seconds it has been trained for 500 epochs. இப்போ 500 epochs அப்புறம் நம்ம லாஸ் பார்த்தோம்னா 0.0013 அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரியலி குட். நம்ம லாஸ் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நமக்கு எவ்வளோ லாஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்த லாஸை பார்த்தா வந்து ஆப்டிமைசர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈபாக்ல வந்து என்னோட லாஸ் வந்து 257 இருந்துச்சு. ஸோ 257லேருந்து என்னோட ஆப்டிமைசர் வந்து என்னோட லாஸை வந்து 0.0013 ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நமக்கு பார்த்தா நமக்கு வந்து எதுக்காக நம்ம ஆப்டிமைசர் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து நல்லாவே புரியும். ஸோ இப்போ அவ்வளோதான், மாடலை ட்ரைன் பண்ணி முடிச்சாச்சு. இவ்வளோ சிம்பிள் தான் ஒரு நியூரல் நெட்வொர்க்கை ட்ரைன் பண்ணுறது. இப்போ 100க்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்கு? எக்ஸ்ன்னு 100 கொடுத்தேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 201 வரணும். ஸோ இப்போ நம்ம மாடல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். எக்ஸ் 100ன்னு கொடுத்தோம்னா ஸோ இது வந்து 202ன்னு சொல்லுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் தான். ஸோ இட் ஹாஸ் கிவன் அ வெரி நியர் க்ளோஸ் வேல்யூ டு 201. ஸோ யா ஸோ இப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நம்ம மாடல் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 100ன்னு கொடுக்காம ஒரு லெஸர் வேல்யூ சே 20ன்னு கொடுத்தேன்னா வந்து இட் ஷுட் கிவ் 41. ஸோ இப்போ பார்த்தோம்னா 20ன்னு கொடுக்குறப்ப வந்து எனக்கு அவுட்புட் வந்து 41.14 வருது. ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் இது பண்ணணும். ஸோ யா அவ்வளோதான், நம்ம நியூரல் நெட்வொர்க் வந்து ட்ரைன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த நியூரல் நெட்வொர்க் எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுது, இதில் இருக்கிற லாஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஆப்டிமைசர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் பற்றி நல்லா டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த கோலாபோட லிங்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் இந்த கோலாபை வந்து நீங்களாவே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ யா, thank you and see you in the next video.